சத்துருக்களை அழித்து போடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். தாவீதின் ஆத்துமா இடுக்கத்தில் இருக்கிறது. சத்துருக்கள் அவருடைய ஆத்துமாவை ஒடுக்குகிறார்கள். தன்னுடைய சுய பலத்தினால் தாவீதால் சத்துருக்களை எதிர்க்க முடியவில்லை. தாவீதுக்கு கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் தேவைப்படுகிறது. தாவீது கர்த்தருடைய பாதுகாப்புக்காகவும் பராமரிப்புக்காகவும் அவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தாமே தம்முடைய கிருபையின்படி தன்னுடைய சத்துருக்களை அழித்து போட வேண்டும் என்றும் தன்னுடைய ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ண வேண்டும் என்றும் தாவீது கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறார். ஆனால் அவருடைய சத்துருக்களோ அவருடைய ஆத்துமாவை ஒடுக்குகிறார்கள். தாவீதுக்கு சத்துருக்கள் மூலமாய் ஏராளமான பிரச்சனைகள் வந்திருக்கிறது. இந்த பிரச்சனைகளினால் தாவீதின் ஆத்துமாவுக்கும் பிரச்சனை உண்டாயிற்று. அவருடைய ஆத்துமா சோர்ந்து போயிற்று. கர்த்தர் தன்னுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றும் தன்னுடைய ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் கர்த்தர் சங்காரம் பண்ண வேண்டும் என்றும் தாவீது ஜெபம் பண்ணுகிறார். தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது தன்னை தாழ்த்தி, நான் உமது அடியேன் என்று சொல்லுகிறார். தாவீது சமஸ்த இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக இருந்தாலும் அவர் கர்த்தருக்கு அடியாராகவே இருக்கிறார். நாமும் சமுதாயத்தில் பலவிதமான அந்தஸ்துகளில் இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம். நம்முடைய அந்தஸ்து எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாமும் கர்த்தருடைய அடியாராகவே இருக்கிறோம். கர்த்தருக்கு அடியாராய் இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம்.